நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் முருகன் அப்படின்ற 26 வயது இளைஞன் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி வாழ்கிறாரு அப்படின்னா, தன்னோட அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் யாருமே இல்லை. அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை தான். அதாவது அந்த அப்பா அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அவர் இப்போ தனி மரமாக நிற்கிறாரு. அதனால் அவங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க யாருமே அவருக்கு உதவ மாட்டேன்றாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அவரால் அந்த ஊரில் பிழைப்பு நடத்தி அவரோட அந்த காவைத்து அறவைத்து கஞ்சியை கூட குடிக்க முடியாத சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. சொந்தக்காரங்கள்ட்ட போனால் கூட சொந்தக்காரங்கள்லாம் எங்கே நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கேட்டுருவானோன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி அடிக்கிறதுலே குறியாக இருந்திருக்காங்க. இங்கே இல்லைப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்க சொல்லி அவனை விரட்டி விட்டுறாங்க. இப்போ அந்த வயசு 26 வயசு பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சென்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு வராரு. ஒரு ஹோட்டலில் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாரு. அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுறாங்க. அப்போது பார்க்குறதுக்கு டீசெண்டாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காம சாப்பிட சொல்லிடுறாங்க. அவரும் சாப்பிட்டு என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த முதலாளி உடனே ஏஞ்சி கோவப்படுறாரு. என்னப்பா சாப்பாடுக்கு காசு இல்லைன்னா முதலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் என்ன பண்ணுறது, என்னோடய பசி கொடுமைக்கு நான் உள்ளே சாப்பிட்டுட்டேன். என்னை எங்கள் ஊரில் எல்லாரும் அடித்து வரட்டிட்டாங்க. எனக்கு யாருமே உதவலை. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு ஒரே பையன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கடன் வாங்கி வச்சாங்க. நாங்கள் கொஞ்ச நஞ்சம் இருந்த நிலத்தையும் வீட்டையும் விற்று தான் அந்த கடனே அடைச்சோம். அதுலேயும் கொஞ்சம் கடன்லாம் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு யாரையா சோறு போடுவாங்க, நானே படாத பாடுபட்டு தவிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோக கதையை அந்த முதலாளிகிட்ட சொல்கிறாரு. அந்த முதலாளியோ ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. சரிப்பா, நீ சாப்பிட்டதுக்கு பில்லு ஒன்றும் கொடுக்க வேணாம், காசும் எதுவும் கொடுக்க வேணாம். உனக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை. என்னோட கடையிலேயே நீ வேலை செய்கிறியா, ஆனால் உனக்கு அத்தியாவசிய பொருளை தவிர வேறு எந்த இதுக்கும் நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சோப்பு, எண்ணெய், சீப்பு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிக்கு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரிக்கு நான் கொடுப்பேன். பட் மற்றபடி வேறு ஏதாவது நீ செலவு பண்ணணும் அப்படின்னா நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு அவரும் எனக்கு சோறு போட்டால் போதும், என் 3 வேளை அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வேலையில் முழு ஈடுபாட்டோட அந்த ஹோட்டலில் தன்னோட ஹோட்டல் மாதிரி நினச்சிக்கிட்டு பயங்கர ஆர்வமாக வேலை செய்கிறாரு. மற்ற தொழிலாளிகளை கம்பேர் பண்ணுறதை விட இந்த முருகன் செய்கிறது அவ்வளோ ஒரு அருமையான வேலையை செஞ்சிகிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறத முதலாளி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மற்ற தொழிலாளர்களை விட இந்த முருகன் பையன் கிராமத்திலேருந்து வந்தாலும் நல்ல வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வெளியில் சொல்லாமலே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் போயிட்டு, எனக்கு எங்கள் ஊரை பார்க்கணும் போல் இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்கள எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முருகன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை அந்த ஊர் உன்னை அடித்து விரட்டி விட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது நீ அந்த ஊரை போய் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க, என்னப்பா இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் முருகன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கூட பழகிற நண்பர்கள் எல்லாமே நீ இப்படியே இருக்க போறியா, உங்கள் ஊருக்கு தான் உன்னை முதலாளி அமுச்சு விட மாட்டேன்றாரு, உனக்கு வயசாகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தேடுறாங்க. ஸோ பொண்ணு தேடும்போது பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க போகிற இடத்துலலாம் அந்த முருகனுக்கு ஹோட்டலில் வேலை செய்கிற ஆளுக்கெல்லாம் என் பொண்ணெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியில் உள்ள ஆளுங்கள்லாம் விரட்டி அடிச்சிடுறாங்க. ஸோ வெக்ஸாகி போயிட்டு சோகமாக இருக்கார். அதையும் அந்த முதலாளி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் முருகன்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படியே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு 5 வருடங்கள் கழிஞ்சு போயிடுச்சு. 5 வருடங்கள் கழிந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முருகனை கூப்பிட்றாரு. கொஞ்சமாக வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முருகனை கூப்பிட்டுட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. இந்த இடத்த பாரு, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றாங்க. நல்லா இருக்கு ஐயா, என்ன சொல்கிறீங்க, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டலான் இருக்கேன் அப்படின்றாங்க. நல்லதையா, சிறப்பு, கட்டுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க. ஹோட்டல் கட்டிட்டு ஹோட்டலோட திறப்பு விழா தேதியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹோட்டலையும் திறந்துடுறாங்க. ஒரு 4-5 நாள் முதலாளி உட்காந்து அந்த வேலையை எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த முருகனை நீயே இந்த கடைக்கு இன்சார்ஜாக
உட்காந்து பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் முருகன் கையில் வந்து இந்த சாவியை கொடுத்து, இந்தப்பா இனிமேல்ட்டு இந்த கடைக்கு நான் வரமாட்டேன், உன்னை இன்சார்ஜாக போட்டது வந்து இந்த கடையோட நிலவரங்கள் வந்து நீ எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு தெளிவாக புரிய வைக்கணும், நீ கற்றுக்கணுன்றதுக்காக தான். இதுக்கப்புறம் இந்த கடையை நீ ரன் பண்ணால் உனக்கு ஈஸியாக இருக்கும், இது உன்னோட கடை தான் அப்படின்னு சொல்ல அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்னையா சொல்கிறீங்க, இது என்னோட கடையா, நீங்கள் தானே வாங்குனீங்க அப்படின்னாங்க. என்னோட கடை தான், என்னோட பங்கும் இருக்குது, ஆனால் இது உன்னோட 75% பணத்தில் கட்டந்த என்னோட பணம் வந்து ஒரு 25%, அது நான் உனக்கு கொடுக்குற சன்மானம். பட் 75% நீ என் கடையில் வேலை செஞ்சதுக்கு அந்த சன்மானம், இவ்வளோ நாள் நான் வந்து நான் பிடிச்சி வச்சிருந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஸோ அந்த ஆனந்தத்தை வந்து அவரால் தாங்கவே முடியல முருகனால். ஒரு கிராமத்தில் உள்ள உறவினர்கள் எல்லாம் விரட்டி அடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து இவ்வளோ ஒரு நல்ல மனுஷரை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் வந்து புரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஹோட்டலில் திறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களாம் வர வைக்கிறாங்க. ஊர்க்காரங்களை வர வச்சு சாப்பாடு போடுறாரு முருகன். எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்றாங்க. பரவாயில்லப்பா, நாங்கள்லாம் வந்து உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்காமல் ஊட்ட விட்டு அடித்து விரட்டணும், பட் நீ எங்களை வந்து கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டிருக்க, என் பொண்ணையும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமன் வந்து சொல்கிறாரு. முருகனோட மாமன் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி முதலாளியோட தலைமையில் மாமன் பொண்ணை வந்து கட்டிக்கிறாரு முருகன். ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளி சொன்ன ஒரே ஒரு வாசகம் மட்டும் முருகனுக்கு வந்து மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருந்திருக்குது. உனக்காக வாழாத, மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்காக வாழு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வாக்கியம் அவரோட மனசில் எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்து சில வருடங்களை வந்து கடந்துருச்சு. குழந்தை குட்டியோட வந்து சந்தோஷமாக இருக்கார் முருகன். திடீர்னு வந்து அவங்களோட முதலாளி வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளியோட இறந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அழுகுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து துண்டில் சும்மா வாயில் வந்து விரலை வச்சுக்கிட்டு அப்படியே அழுகுற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அழுகுறவங்களாம் வந்து பார்த்து கேட்குறாங்க, நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, அவரை மாதிரியே வந்து நாங்களாம் வந்து பிழைச்சோம், உங்களை மாதிரியே வந்து நாங்கள் பிழைச்சவங்க இந்த முதலாளியால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் முருகனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. முதலாளி நம்மளை மட்டும் வளர்த்து விடலை, நம்மளை மாதிரி எக்கச்சக்க பேரை வளர்த்து விட்டுருக்காங்க. அவங்களோட உண்மையான பாசம் தான் இப்போது இவரோட இறுதி ஊர்வலத்தில் அழுவ வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சான். அந்த அளவுக்கு வந்து அந்த முருகனோட வார்த்தைகளும் அந்த முதலாளியோட செய்கைகளும் வந்து இருந்திருக்குது. ஸோ இதிலேருந்து இன்னொன்று வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது உங்களோட இறுதி ஊர்வலத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகனுக்கு அப்போ தான் வந்து புரிய வருதான். நம்மளும் இந்த மாதிரி நல்லது பண்ணால் தான் நம்மளோட இறுதி ஊர்வலத்துலேயும் 4 பேர் வந்து அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.